நிறைய இந்த எக்ஸ்பைரி டேட் அண்ட் பெஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை நீங்க பார்க்க முடியும். சில உணவுப் பொருட்கள்ல எக்ஸ்பைரி டேட்னு இருக்கும், சில உணவுப் பொருட்கள்ல அவங்க மேனுஃபேக்சர் டேட் மட்டும் கொடுத்துட்டு பெஸ்ட் பிஃபோர் 9 months, பெஸ்ட் பிஃபோர் 12 months அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க? கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல கெட்டு போயிடும் அப்படிங்கிற உணவுகளுக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிற மார்க் வந்து இப்போ போட்டுறாங்க. ஸோ எக்ஸ்பைரி உதாரணத்துக்கு ஒரு பால், ப்ராசஸ் செய்யப்பட்ட ஏதோ ஒரு இறைச்சி, இதெல்லாம் வந்து இத்தனை நாள்னு கணக்கு வச்சுட்டு அந்த நாளை தாண்டிட்டு அது கெட்டு போயிடும். சரிங்களா? அதனால அதுக்கு மேல அதை பயன்படுத்தவே கூடாது. பெஸ்ட் பிஃபோருங்கிறத ஆனால் இப்போ நிறைய உணவுப் பொருட்களை பார்க்க முடியுது. பெஸ்ட் பிஃபோர் 6 monthsனா இந்த மே மாசத்துல இருந்து 6 மாசம் அது வந்து பெருசா கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பெஸ்ட் பிஃபோர் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் அல்லது ஒரு சிப்ஸ், முறுக்கு, இதெல்லாம் பெஸ்ட் பிஃபோர் ஒரு 6 months இருக்கு. நீங்க வந்து ஒரு மாசம் கழிச்சு தெரியாம ஏதோ சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட பெரிதாக அந்த அளவுக்கு கெடுதல் வராது. ஒரு தெரியாம சாப்பிட்டீங்கன்னா கூட. ஏன் அப்படின்னா உடனே 6 மாசத்துல எக்ஸ்பீரியன் அது ஒன்றும் டைம் பாம் கிடையாது. 6 மாசம் ஆனால் அப்படியே வெடிச்சு போறதுக்கு அது 6 மாசங்கிறது சம்டைம்ஸ் 1 or 2 months கூட எக்ஸ்ட்ரா அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கலாம். சாப்பிடுங்கன்னு சொல்லல, தெரியாம நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கூட பெரிய பாதகம் விளைவிக்காது. ரொம்ப அந்த டேட்ல இருந்து தள்ளி போய் சாப்பிட்டா தான் அது வந்து ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும்.